சரிகமபா லிட்டில் சாம்ப் சுமன் ராஜ் அவர்களுக்கு பவித்ரா ஒரு சில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இப்ப ரசிகர்கள் மத்தியில பெரிய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சுமன் ராஜ். அண்ட் இவரு வந்து பார்த்தீங்கன்னா கடலூரை சேர்ந்தவர். இதற்கு முன்னாடி எப்படி பவித்ரா கடலூர்லேருந்து வந்து ரொம்ப சூப்பரா பாடி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்தாங்களோ, அதேபோல இவரும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெறுவாரு அப்படிங்கிறத அவரோட முதல் பாடல்லேயே அவரு சொல்லியிருந்தாரு. முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணி கூடிய பாடல்களை அவரு பாடி வந்துட்டு இருக்காரு. அண்ட் கண்டிப்பா இந்த சீசன்ல ஒரு ப்ராமினென்ட்டான பிளேயரா அவர் இருப்பாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் கடலூரை சேர்ந்த அவருக்கு பார்த்தீங்கன்னா, அதே கடலூரை சேர்ந்த பவித்ரா ஒரு சில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. குறிப்பா அவர் வந்து இப்பதான் அவங்க ஊர்லேருந்து சென்னைக்கு வந்திருக்காரு. இங்க மிகப்பெரிய லெவல்ல அவருக்கு எதுவும் தெரியாது. அண்ட் ஷூட்டிங் எப்படி நடக்கும்? நீ எங்க தங்கணும்? எப்படி பாட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும்? என்ன மாரி பாட்டு எடுக்கணும்? அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அவங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுமன்ராஜ் அவர்களுக்கு இங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்லா பாடுவோமோ, மாட்டோமோ, அப்படி இப்படின்னு சொல்லி எதுக்குமே நீ பயப்படாத. உன்னால என்ன முடியுமோ அத நீ பெஸ்ட்டா குடு. அண்ட் நல்லபடியா பண்ணு. அதுவே உனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரா வந்து அமையும் அப்படிங்கிற மாரி பவித்ரா அவர்கள் சின்னதா அட்வைஸுமே சுமன்ராஜ் அவர்களுக்கு பண்ணியிருக்காங்க. பவித்ரா அவர்கள் முழுக்க முழுக்க இது பண்றதற்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, 1 கடலூரை சேர்ந்த பையன், அவங்களோட சொந்த ஊர். ஸோ அந்த ஒரு காரணம். 2வது காரணம் இந்த ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க பையன். அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில மிகப்பெரிய அளவுல எதுவுமே தெரியாது. அண்ட் இந்த ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்? எங்க தங்கணும்? எப்படிலாம் பாட்டு எடுக்கணும்? இதெல்லாம் எதுவுமே அவருக்கு தெரியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் சொல்லிக் குடுத்தா கண்டிப்பா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்த ஒரு விஷயத்த பவித்ரா அவர்கள் சுமன்ராஜுக்கு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது பண தேவை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சொல்லு. அக்கா நான் இருக்கேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சுமன்ராஜ் அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காங்க. அண்ட் பவித்ரா அவர்கள் ஆரம்பத்தில பட்ட கஷ்டம் இந்த பையன் படக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க நடிகர் கார்த்தி அவர்களோட நடிப்புல வா வாத்தியார் படம் வரப்போற டிசம்பர் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒண்ணே ஒண்ணு தான். நலன் குமாரசாமி இதற்கு முன்னாடி அவர் எடுத்திருந்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. கண்டிப்பா இந்த ஒரு படமும் அந்த வரவேற்பை பெறும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதையே தான் கார்த்தி அவர்களும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு படம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது முழுக்க முழுக்க என்னோட ரசிகர்களுக்காக மட்டும் தான் நான் பண்ணேன். இந்த படம் நான் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் நலன் குமாரசாமி. அவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஸ்டோரி சொல்லுவாரு. அதே மாரியான ஸ்டோரி தான் இது. இந்த படத்தோட மையக்கரு எம்ஜிஆர் சார பத்தி தான். அண்ட் அவர் எப்படிலாம் இருந்தாரு, என்னலாம் பண்ணியிருக்காரு, எப்படி வாழ்ந்தாரு அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சா இவரு ஆராய்ச்சி பண்ணி, அந்த ஒரு கதாபாத்திரத்த தான் எனக்கு குடுத்திருந்தாரு. உண்மைய சொல்லணும்னா, அந்த கதாபாத்திரம் பண்ண ரொம்ப ரொம்ப ஸ்டஃப்பா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப வந்து நான் சிரமப்பட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கதாபாத்திரம் பண்ணி முடிக்கும்போது தான் எம்ஜிஆர் சாரோட ஆளுமை என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுச்சு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தியேட்டர்ல போய் பாருங்க அப்படிங்கிற மாரி கார்த்தி சொல்லியிருந்தாரு. கார்த்தியோட இந்த ஒரு டாக் ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.